ஸ்தோத்திரம். ஜனவரி 29. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு வாழ்வின் வழிகாட்டி. நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சங்கீதம் 119:72. சுயமாற்றத்துக்கான திறவுகள். உலகத்தில் வெளிவந்து கொண்டே இருக்கும் நூல்கள் எல்லாம் சிறந்த நூல் தேவன் நமக்கு அருளின பரிசுத்த வேதாகம நூல். இந்த வேதாகமம் ஒரு தகவல் களஞ்சியம் அல்ல, சுயமாற்றத்துக்கான சுரங்கம். ஒரு மனிதன் எப்போது வேதாகமத்தை கையில் எடுத்து ஆழ்ந்து படிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவன் தன் சித்தத்தை மாற்றி, உணர்வுகளை தூய்மைப்படுத்தி, சிந்தனைகளை புதுப்பித்து முற்றிலும் வேறுபட்ட மனிதனாக மாறுகிறான். வேத வசனத்தை நம் வாழ்வுக்குள் அனுமதிக்கும் போது நம் வாழ்வு அர்த்தம் பெற ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை என்னும் பயணத்தில் வேதாம் ஒரு வழிகாட்டி. வேத வசனம் நாம் போய் சேர வேண்டிய எல்லையை நமக்கு காட்டும் வரைபடம். பிரியமானவர்களே, ஒரு கண்ணாடி முன் நின்று பாருங்களேன். நீங்கள் அதிக நிச்சயமாக உங்கள் வெளித்தோற்றத்தை பார்க்கலாம். அதுபோல வேதத்தை விரித்து தன் வரிகளை உற்று நோக்குங்களேன். அதில் அதிக நிச்சயமாய் உங்கள் ஆத்துமாவை பார்க்கலாம். நான் யார்? நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? என்றும் அடிப்படை கேள்விகள் பதில் தெரியாமல் இயங்குகிறீர்களா? உடனே வேதத்தை திறவுங்கள், பதிலை அடையுங்கள். வாழ்வழிக்கும் ஆதாயம் ஆறுதலும். வேதாகமத்தை கையில் எடுங்கள், அது உங்களுக்கு ஆதாயம். அதை மற்றவர்கள் கையில் கொடுங்கள், அது ஆத்தும ஆதாயம். கவலையினாலும் காயங்களினாலும் வாழ்க்கை கசந்து போனதா? கர்த்தருடைய வார்த்தையிலே எல்லா காயங்களுக்கும் மருந்தும் எல்லா கவலைகளுக்கும் விருந்தும் உண்டு. எனவே நீங்கள் அதை தவறாமல் அருந்துங்கள். வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராவிட்டால் உன் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லி இருக்க, நம் வாழ்க்கையிலும் வேதாந்தம் நம்மை ஆற்றி தேற்றி ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியான நாளாக அமைய செய்யும் அரியதோர் புதையல். வேதத்தை கையில் எடுப்போம், வசனத்தின்படி வாழ்ந்திடுவோம், உலகத்திற்கு தீபமாய் திகழ்ந்திடுவோம். சத்தியபரராம் கிறிஸ்து தாமே நம்மை வேதத்தின்படி வாழ செய்வாராக. கிருபை நம்முடன்றும் இருப்பதாக. ஆமென்.